بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். நாட்களிலே சிறந்த நாட்களாக விளங்கக்கூடிய இந்த ஜுமா தினத்தில் அமர்ந்திருக்கின்றோம். நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக என கூறிக்கொண்டு என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பொறாமை. இந்த பொறாமை என்பது ஒரு சைத்தானுடைய குணம், அது மோசமான குணம். அது பொறாமை என்றால் என்ன அப்படின்னா, ஒரு மனிதரை பார்த்து பொறும்புறது, காழ்ப்புணர்ச்சி, கைது செய்வது. பொறாமைன்னா என்னங்க, ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பார்த்து பொறும்புவாங்க, அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து காழ்ப்புணர்ச்சி, தவறான எண்ணங்கள் ஏற்படும், கெடுதி செய்வார்கள். இந்த பொறாமை சைத்தான குரலே மோசமான குணம். இந்த குணம் எல்லாத்துட்டுமே இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா மனிதர்கள்ட்டையுமே இந்த பொறாமை மேலோங்கி இருக்குது. இந்த பொறாமை மனிதனை அழிக்க செய்யும். எவ்வளோ நண்பரா இருந்தாலும், சொந்தக்காரங்களா இருந்தாலும், அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரிதான், இந்த பொறாமை ஒருத்தங்க மேல ஏற்பட்டுச்சு அப்படின்னா எந்த லெவல்ல வேண்டாலும் போயும் அதை அழிப்பாங்க, அதை இல்லாம ஆக்குவாங்க, இட்டு கட்டி சொல்லுவாங்க. அந்த வளர்ச்சியை தடுப்பதற்காக எந்த நிலைக்கு வேணாலும் போவாங்க. ஒரு பொருளாதாரம் இருக்கு, ஒரு அழகு இருக்கு, அறிவு இருக்கு, அந்தஸ்து இருக்கு, அதை விட கம்மியா உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இருக்கக்கூடியவங்களுடைய அந்த நிலையை பார்த்து நமக்கு இல்லையே என்ற ஏக்கத்துடன் அவர்களை அழிப்பதற்கு முற்படுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூட பொறாமைக்காரன் தீங்கை விட்டு பாதுகாப்பு தேட சொல்றான். அல்லாஹ் சொல்றான், தேடுங்க பாதுகாப்பு. குலது ஃபலக் சூரா பத்திலா அதை இறுதியில சொல்லுவான், பொறாமைக்காரன் தீங்கை விட்டு அல்லாஹ்வுடன் பாதுகாப்பு தேடுங்கள். நம்ம தேட சொல்றோம் அல்லாஹ். இப்ப பொறாமைக்காரன் கடுமையான முறையில உங்க மேல பொறாமைப்படுவார்கள். அந்த பொறாமை உங்களுக்கு கடுமையான தீங்கு செய்வார்கள். அந்த பொறாமை எந்த அளவுக்கு போகுமா, உங்களுக்கு கடுமையான தீங்கு செய்த அளவுக்கு அந்த பொறாமை போகும். அதை விட்டு நீங்கள் அல்லாஹ்வுடன் பாதுகாப்பு தேடுங்கள். தெரியாதுன்னு சொல்ல முடியாது, எப்போது ஓதுவோம், இரவு தூங்குறப்ப நம்ம என்ன பண்ண ஓதிட்டு படுப்போம் நம்ம. அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொறாமைக்காரன் தீங்கை விட்டு பாதுகாப்பு சொல்றான். இப்ப பொறாமை சம்பந்தமான ஒரு ஹதீஸை பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு நீண்டது ஒரு ஹதீஸ், அதை பார்த்துட்டு விளக்கத்தை பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை பார்த்து சுமணத்துக்குரியவன சிறப்பித்து சொல்றாங்க. ஒரு மனிதரை பார்த்து சுமணத்துக்குரியவர் என சிறப்பித்து சொல்றாங்க. அவருடைய குணங்கள், எண்ணங்கள் எந்த மாதிரி இருந்துச்சு என்பதை பத்தி பார்ப்போம். நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சபையில அமர்ந்திருந்தோம். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினாங்க, இப்ப ஒரு மனிதர் வருவாரு, அவர் சுமணத்துக்குரியவர் என சொன்னாங்க. அவர் ஒழுவு செய்து விட்டு இடது கையில செருப்பை தூக்கிட்டு தாடியில அப்படியே தண்ணியை சொட்டுது, பள்ளிவாசல் உள்ள வந்தாரு. இரண்டாம் நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நாங்க அமர்ந்திருந்தோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இப்ப ஒரு மனிதர் வருவாரு,
அவர் சுமணத்துக்குரியவர் என கூறினார்கள். முதல் நாள் வந்த அதே மனிதர் தான் மறுநாள் வராரு. அதே மாதிரி ஒழு செய்து விட்டு இடது கையில செருப்படுத்திக்கிட்டு தாடிய தண்ணி சொட்டுது, பள்ளிவாசல் உள்ள வராரு. மூன்றாம் நாளும் நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட கூட அமர்ந்திருந்தோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க, அதே மனிதர் உள்ள வந்தாரு. இப்ப 3 நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை பார்த்து சுமணத்துக்குரியவர் என்று சிறப்பித்து சொல்றாங்க. எல்லா சஹாபாக்களுக்கும் பெரிய ஆச்சரியமாக இருக்கு, என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே அப்படின்ட்டு. அப்துல்லா இப்னு அம்ர் ஆஸ் ரலியல்லாஹு மட்டும் என்ன பண்றாங்கன்னா, அவரை பின்தொடர்ந்து செல்றாங்க. அவரை பின்தொடர்ந்து சென்று அவர்கிட்ட போய், எனக்கும் என்னுடைய தந்தைக்கும் சில மனஸ்தாபம், நான் அவருடைய வீட்டுல 3 இரவுகள் தங்க மாட்டேன் என்று நான் சத்தியம் பண்ணிட்டேன், உங்க வீட்டுல தங்கி கொள்ளவா என அனுமதி கேட்கிறாரு. அந்த மனிதர் அனுமதி கொடுக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, தங்கி இரவுல கண்காணிக்கிறாரு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் சுமணத்துக்குரியன்னு சொல்லிட்டாங்க. பெரிய இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள்ல அப்படி மூழ்கி இருப்பாரு, அதை தெரிந்து கொள்ள வேண்டும், நாமும் அமல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்துல அவர் வீட்டுல போய் தங்குறாரு. தூங்காம விழித்து பார்க்கிறாரு. அவரை பொறுத்தவரையும் இரவு தொழுவெல்லாம் தொழுவுல, அதே மாதிரி நோன்பு வைப்பதற்கெல்லாம் சாதத்துக்கெல்லாம் எந்திரிக்கல. என்ன பண்றாரு அப்படின்னா, விழிக்கிறப்ப, கண் விழிக்கிறப்ப, திரண்டு படுக்கிறப்ப மட்டும் அல்லாஹ்வை புகழ்ந்தார். அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹ் புகழ்ந்தார். அவர் நல்லதை தவிர எதுவும் பேசவில்லை. 3 நாட்களும் அவர் வீட்டுல தங்கி இவர் அவரை கண்காணிக்கிறாரு. நிறைய அமல் செய்வார்களுக்கு என்ன அமல் தெரியலையே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு மனிதரை பார்த்து சொல்லிட்டாங்களே என்று ஆர்வத்துடன் அமல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று 3 நாளும் தங்கி கண்காணித்து பார்க்கிறாரு. பெரிய அமல்லாம் ஒண்ணும் செய்யல, நம்மள மாதிரி தான் 5 வகை தொழுகிறாரு, ஃபஜ்ருக்கு தொழுவ எந்திரிச்சாரு, தொழுகிறாரு, பெரிய நோன்பு வைக்கல, பெரிய இபாதத்லாம் செய்யல. நான் அவர் மேல குறைத்து மதிப்பிட்டு கொண்டேன். அப்துல்லா இப்னு அம்ர் சொல்றாரு, நான் பார்த்தேன், எதிர்பார்த்து வந்த மாதிரி ஒன்னும் பெரிய அமல் இல்ல, நான் குறைத்து மதிப்பிட்டேன், அவரை என்ன பெருசாலாம் ஒண்ணும் செய்யலையே என்று குறைத்து மதிப்பிட்டு நான் அவர்கிட்ட வந்தேன். இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாளும் நீங்க வரீங்க, வரும்பொழுதெல்லாம் உங்களை சுமணத்துக்குரியவர் என சிறப்பித்து சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்து சொன்னாங்க, நீங்க சுமணத்துக்குரியவர் என்று. உங்களுடைய அமல்களை வணக்க வழிபாடுகளை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நான் வீட்டுல தங்கினேன், எனக்கும் என்னுடைய தந்தைக்கெல்லாம் எந்த மனஸ்தாபம் கிடையாது என சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இதை விட பெரிய ஏதாவது அமல் செய்வீங்களா, நான் பார்த்ததையும் நீங்க ஒன்னும் பெருசா செய்யல, இது அல்லாமல் பிற இபாதத்துகளும் வணக்க வழிபாடுகளும் நீங்கள் ஈடுபடுவீர்களா என்று அவரை பார்த்து கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல, நீங்க எதை பார்த்தீங்களோ அதை தவிர அதிகப்படுத்தி நான் எதுவுமே செய்ய மாட்டேன் என்று சொன்ன பிறகு இவர் போயிட்டு வரேன்னு போறாரு. போனவரை அந்த மனிதர் கூப்பிடுறாரு. அந்த சகாபிய கூப்பிட்டு என்ன சொல்றாரு தெரியுங்களா, அல்லாஹ் யாருக்கு அருள் கொடைகளை கொடுத்துள்ளானோ அவர்களை நினைத்து நான் பொறாமைப்பட்டதே கிடையாது. சுப்ஹானல்லாஹ், நான் யாருக்கும் மோசடி செய்ததே கிடையாது. குழுவ வழக்கம் இபாதத்தை தான் எதிர்பார்த்து வராது. ஆனால் நம்மள மாதிரி தான் இபாதத்துகள் வழக்க வழிபாடுகள்லாம் அவர்கிட்ட இருக்கு. அதிகப்படியா அவர்கிட்ட என்ன செயல் இருக்கு அப்படின்னா, அல்லாஹ் அருள் கொடை கொடுத்திருக்காங்க, அழகு, அறிவு, பணம், என்ன அது மாதிரி என்ன பதவி, அந்தஸ்து எல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் கொடை. அந்த அருள் கொடையை பார்த்து நான் பொறாமைப்பட்டதே கிடையாது, யாருக்கும் மோசடி செய்ததே கிடையாதுங்கிறாரு. அப்ப இந்த சகாபி சொல்றாரு, இந்த மாதிரி எண்ணம் எங்களிடம் இல்லையேங்கிறாரு. இந்த உயர்வான இருக்கு பார்த்தீங்களா, இந்த எண்ணம் எங்களிடம் இல்லை என்று சொல்லிட்டு அவர் போறதை நம்ம ஹதீஸ் கிரந்தத்தை பார்க்கணும். சகோதரே, சிந்திச்சு பார்க்கணும். நீங்க தொழுவணும், நம்ம இபாதத்து வணக்க வழிபாடு எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம். சுமணத்துக்கு போக வேண்டும் என்றால், வெற்றி பெற வேண்டும் என்றால் 5 நேரம் தொழுவணும், நோன்பு வைக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும், ஹஜ்ஜி செய்யணும், தான தர்மம் செய்யணும், இபாதத்துல முழுகி இருக்கணும் என்பதை விளங்கி கொண்டிருக்கோம். உள்ளம் சரியில்லை, இபாதத்து மட்டும் தான் அளவுக்கோல வச்சிருக்கோம், அது மட்டும் சுமணத்துக்குரிய தகுதியாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஹிஜ்ரத் செஞ்சு வந்த சஹாபாக்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உயிரை தியாகம் பண்ணுவதற்கு தயாரான சஹாபாக்கள், திண்ணை தோழர்கள், சாப்பாடுக்கு வழி இல்லாம மஸ்ஜித் நபையில பள்ளிவாசல்ல படுத்திருந்த திண்ணை சஹாபாக்கள் சொல்லாத
ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதர் மூலமா ஒரு மனிதரை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வைக்கிறான் அப்படின்னா, பொறாமை என்பது மோசமான குணம். சகாபாக்கள் எல்லாம் சொல்ல வைக்காத, சுமணத்துக்குரியர் என்று சொல்ல வைக்காத ஒரு தன்மையை இந்த மனிதர் பொறாமை கொள்ள மாட்டாரு, கொள்ளாததுனால அவர் சுமணத்துக்குரியவர் என்பதை அல்லாஹ் நபி மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுறான்டா. பொறாமை எந்த அளவுக்கு மோசமானது. பொறாமை பொருளாதாரத்துல அதிகமா அண்ணன் முன்னேற முடியாது, தம்பி முன்னேற முடியாது, தங்கச்சி முன்னேற முடியாது. நமக்கு பொறாமை ஏற்படும். எப்படி காசு வந்துச்சு, எப்படி சம்பாதிச்சாங்க, ஏது எப்படி வந்துச்சு என்று பல சிந்தனையில நாம் பொரும்பக்கூடியவராக நாம் இருப்பதை பார்க்கிறோம். அழக பார்ப்போம். அல்லாஹ்வுடைய அருள்குறை அல்லாஹ் ஏற்படுத்துறது, அந்த அழகுக்காக பல முக்கியத்துவம் ஏற்படும் அவருக்கு. நமக்கு இல்லையே, நம்மளை விட அழகா இருக்காரு, எப்படி அழகு ஏற்பட்டுச்சு, அந்த அழகை அழிக்க வேண்டும் என்று நாம் நினைப்போம். அதிகாரத்துல கல்வியில மார்க்க கல்வியா இருந்தாலும் சேர்த்தான், உலக கல்வியா இருந்தாலும் சேர்த்தான், நம்ம பிள்ளையோட சேர்ந்து வளர்ந்தவரு, சேர்ந்து படிச்சவரு, அதன் பிறகு அறிவுல சிறந்தவராக விளங்கினார்னா நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாது. நம்ம பிள்ளை கூட வளர்ந்தவரு நம்மளோட அதிகமா சம்பாதிக்கிறாரு, அறிவுல நம்ம சிறந்த பேச்சாளராக இருக்காரு, சிறந்தவங்களை கண்டுபிடிக்கிறாரு என்று நாம் பொரும்புவோம். கால் புணர்ச்சியில அவருக்கு கருதி செய்ய நாம் முயற்சி செய்வோம். இப்படி செய்யலாமா? செய்யக்கூடாது. அப்படித்தான் பொறாமை ஏற்படும். எப்படி? உயர்வை பார்த்து நமக்கு இன்னும் நல்லா செய்யல, நம்மளை விட ஜாஸ்தி இருக்காரு. இப்ப அல்லாஹ் செஞ்ச அருள் கொடையை நாம் நினைத்து பார்க்காம நாம் எப்படி நினைக்கிறோம்? மேல உள்ளதையே பார்க்கிறோம். நமக்கு அந்த அளவுக்கு இல்லையே, நமக்கு வரலையே, நம்ம கொடுக்கலையே என்று ஏங்குறோம். அப்படி செய்யலாம்டா, செய்யக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தோற்றத்திலையும் செல்வத்திலையும் உங்களை விட மேலானவர்களை கண்டால் உங்களுக்கு கீழே உள்ள நிலையில உள்ளவரை நீங்கள் பார்க்கட்டும். எப்படி சொல்றாங்க பாருங்க, புரியுற மாதிரி சிந்திக்கிற மாதிரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வத்துல பார்க்கிறோம், பெரிய மாளிகை கட்டியிருப்பாரு, நேத்து குடிசையில இருந்திருப்பாரு. இன்னைக்கு பெரிய மாளிகை இருக்கும். உங்களுக்கு நீங்க பொறுமைங்க, எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சுங்க, எனக்கு கொடுக்கலையே, என் கூட சேர்ந்து படிச்சாரு அப்படின்னு நினைப்பீங்க நீங்க. அப்ப என்ன பண்ணுங்கடா, உங்களுக்கு கீழே உள்ள நிலையில பாருங்க. அவரு மாளிகை இருக்கு, என்கிட்ட மாடி வீடு தான் இருக்கு, ஓட்டு வீட்டுல இருக்காரு பாத்தீங்களா, அவரை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு மாறி கூட கொடுத்திருக்கானே, அல்ஹம்துலில்லாஹ். எப்ப உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அருளை சிறப்பை விளங்க முடியும்னா மேலேயே பார்க்காதீங்க. எப்படி புரிய வைக்கிறாங்க பாருங்க. மேல பார்த்தா என்ன குறைத்த மதிப்பீடு தான் பண்ணுவீங்க அல்லாஹ் மேல. அல்லாஹ் செய்த அருள்களை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்றால் உங்களுக்கு கீழே உள்ள நிலையில உள்ளவங்களை பார்க்கட்டும். ஓட்டு கூட பாருங்க, ஓட்டு விடு கூட ஒழுகும், பனி அடிச்சா உள்ளக்க வரும் கூலிங்க, என்னாவது தூசி எல்லாம் பறக்கும். நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாறி விட கொடுத்திருக்கானே, அல்ஹம்துலில்லாஹ். ஓட்டு வீட்டுல உள்ளவங்க மாறி விட பார்க்காதீங்க, கீத்து விட பாருங்க. எப்படி பாருங்க, கீத்து விடு என்னாவது மழை பெஞ்சா கரைஞ்சு போயிடும், கூலிங் தாங்க முடியாது, வெயில் காலத்துல கடுமையான உஷ்ணமா இருக்கும். அவரு கீத்து விட அல்லாஹ் கொடுத்திருக்கானே, அதை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு ஓட்டு கூட கொடுத்து சிறப்பிச்சிருக்கானே. எப்ப நினைப்பு வரும்? அல்லாஹ் செய்த அருளை எப்ப நினைக்க முடியும்? எப்பொழுது பொறாமை கொள்ளாமல் இருக்க முடியும், பொரும்பாமல் காழ்ப்புணர்ச்சி ஈடுபடாமல் எப்ப இருக்க முடியும்? நீ கீத்து விட பாருங்க. கீத்து வீட்டுல உள்ளவரு நீங்க ஓட்டு விட்ட பார்க்காதீங்க. வீடே இல்லாமல் பிளேட் பார்த்து பாருங்க, அவரை பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பிளேட் பார்த்துல அன்றாடம் சம்பாதிச்சுட்டு அவரு படுத்து தூங்குறாரு. வெயிலையும் மழையிலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு கீத்து விடாத கொடுத்திருக்கானே. தங்குவதற்கு 10க்கு 10வது ஒரு இடத்தை கொடுத்து அதன் மூலமாக சவறு கட்டி கொட்டாய் போட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கானே. யாரை விட? வீடே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த மனிதரை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு கீர்த்தி விட கொடுத்திருக்கானே, அல்ஹம்துலில்லாஹ். பிளேட் பாரத்துல படுத்திருக்கக்கூடியவரு என்ன நினைக்க வேண்டாம், கீர்த்தி விட நினைக்காதீங்க. இன்னும் பிளேட் பாரத்தை படுத்து கிடப்பாரு, அவரால உழைக்க முடியாது, 4 பேர்ட்ட யாசகம் கேட்டுக்கொண்டு நோயாளியா படுத்திருப்பாரு. அதை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திடாத்தமாக உழைக்கக்கூடியவனாக யாத்தையும் யாசம் கேட்காம நான் சிறப்பான முறையில என்ன ஆக்கி வச்சிருக்கானே, அவரை விட இந்த பேர் பார்த்துதான் படிச்சிருக்காரு. ஆனால் உழைத்து சம்பாதிக்கவில்லை, 4 பேர்த்தை எதிர்பார்க்கக்கூடிய நோயாளியாக அவர் இருக்காரு. அவரை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சிறப்பித்து வச்சிருக்கானே, என்ன மேன்மைப்படுத்தி வச்சிருக்கானே, என்ன உயர்வுபடுத்தி வச்சிருக்கானே என்று நீங்கள் நிம்மதி கொள்ளுங்கள். அல்லாஹ் செய்த அருள் கொலையை நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்றால்
நீ கீழே உள்ளதை பாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்கடா. பொறாமை எப்ப கொல்லாமல் இருக்க முடியும்? இன்னைக்கு பொறாமை இல்லாம பார்க்க முடியாது. எல்லாம் பொறாமை எல்லா நிலையிலையும். மார்க்க கல்வியுங்க, மார்க்க கல்வி ஒரே மதரசா 2 பேர் படிச்சிருப்பாரு. ஏகத்துவத்தை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லுவாரு. அதுல 2 பேரும் படிச்சு 2 பேரும் வெளியே வருவாங்க. ஒருவர் மொத்தம் சிறந்த பேச்சாளராக, சிறந்த எழுத்தாளராக, மற்றவங்க எல்லாம் அவரை பாராட்டக்கூடியவராக, அவருடைய பக்கம் இன்னொரு எண்ணங்களும் பார்வையும் திரும்பக்கூடிய ஒரு நிலையில இருப்பாரு. அவர் நம்ம இருக்கக்கூடிய பள்ளியாசலுக்கு 2 பேர்ல நம்ம ஒண்ணு பள்ளியாசலுக்கு அவர் வருவார் பயான் பண்ணிட்டு வெளியே இறங்கினா அவர் அப்படி சூழ்ந்து இருப்பாங்க. நம் கூட சேர்ந்து படித்தவரு நமக்கு கிடைக்காத ஒரு முக்கியத்துவம் அவருக்கு கிடைக்குது என்று இந்த பொறாமையின் மூலமாக என்ன சொல்ல வைக்க தெரியுமா? சிறப்பா பேசுறாரு, ஏகத்துவத்தை, உண்மையை பேசுறாரு, சத்தியத்தை பேசுறாரு, நம்ம செய்யக்கூடிய அந்த பணியத்தான அவர் செய்தாரு என்று சைத்தான் விட மாட்டான். நம்மளை விட அவர் மேன்மையாக பேசக்கூடியவராக, சிறப்புக்குரியவராக எப்படி திகழலாம், எப்படி திகழ்ந்தாரு, அவருடைய வளர்ச்சியை நான் இல்லாமல் ஆக்கணும் என்று அவர் போன பிறகு கூப்பிட்டு சொல்லுவாரு. யாரெல்லாம் சூழ்ந்து இருந்தார்களோ அவர்களை கூப்பிட்டு, அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா, என் கூட ஓதுனாரு, போய் பேசுவாரு, உண்மையான அநியாயம் பண்ணுவாரு, எல்லாம் தவறு செஞ்சிருப்பாரு, அவரு தெரிஞ்சு இருப்பாரு, மாறி இருப்பாரு. எப்படி கொண்டு போவோம் அப்படின்னா சைத்தான் அவருடைய வளர்ச்சியை இல்லாமல் ஆக்க வேண்டும். அவர் மேல தவறான இமேஜை ஏற்படுத்தணும். அவருக்கு என்னாவது ஒரு தவறான இமேஜை ஏற்படுத்தி அவர்களை சுத்தி மக்கள் இருப்பதை நான் விரும்பல, அதை கீழே கொண்டு வரணும் என்று சிறந்த மார்க்க பணியை செய்பவர் கூட பொறாமையின் மூலமாக என்ன பண்ண வைக்கும்? அழிக்க வைக்கும். அப்படி பொறாமை பண்ணாம ஒரு காலம் வரக்கூடாது. இன்னும் சொல்ல போனா பொறாமை எந்த அளவுக்கு மோசமானது அப்படின்னா, நீங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அவங்களுக்கு 12 குழந்தைகள். அதுல ஒரு குழந்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் 12வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி அந்த வரலாறு நீங்க பார்க்கலாம். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மேல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தந்தை கொஞ்சம் பிரியப்படுவாங்க. இயற்கையில 2 குழந்தை கூட இருந்தா கூட நமக்கு ஒரு குழந்தை மேல நமக்கு பிரிய ஏற்படும். அல்ல இயற்கையா அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடியது அது. அதுல என்னாவது, அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு குழந்தை மேல யூசுப் நபி மேல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிரியப்படுறாங்க, அன்பு செலுத்துறாங்க. 11 குழந்தைக்கும் பிடிக்கல. எப்படி நமக்கு செலுத்தாத அன்பு, நமக்கு இல்லாத பாசம் யூசுப்புக்கு மட்டும் ஏற்படுதே என்று அவர்களுக்குள்ள என்ன பேசி முடிவெடுத்து யூசுப்பை விளையாட அழைத்து கொண்டு போறாங்க. விளையாடுறதுக்கு எனக்கு கொடுங்க என்று அழைச்சி கொண்டு போய் என்ன பண்றாங்க? ஒரு கிணத்துல தூக்கி போட்டு வந்துடுறாங்க. எப்படி சொல்றாங்க? அவருடைய சட்டையை கழட்டி அந்த சட்டையில ரத்தத்தை தேய்த்துக்கிட்டு, தேய்ச்சி சோப்பு கணக்கா சோப்பு தேய்ச்சி அவர் வீட்டுக்கு நாங்க விளையாடி கொண்டிருந்தோம். அவங்க தந்தைய சொல்றாங்க, நாங்க விளையாடி கொண்டிருந்தோம், யூசுப் வழிக்கு பார்த்தால் அவரை நரி அடித்து கொண்டு போயிருச்சு. எப்படி அது பொறாமை? எப்படி பாருங்க, ஒரு நபி, ஒரு குழந்தை, அந்த குழந்தை மேல ஒரு நபி பாசம் கொள்றாங்க, விருப்பம் கொண்டான, அது இயற்கையான ஒன்று. 13 குழந்தைக்கும் 11 குழந்தைக்கும் சகோதரன் தானே, தன்னுடைய ரத்தம் தானே என்று சிந்திக்க வைக்கிற சைத்தான். எப்படி சிந்திக்க வைச்சா? நமக்கு கிடைக்காத ஒரு முக்கியத்துவம் இவருக்கு கிடைச்சிருச்சா? எப்படி கிடைச்சிச்சு? அதை இல்லாமல் ஆக்கினால்தான் என்னுடைய தந்தை என் மேல பிரியப்படுவாங்க, நேசம் கொள்வாங்க. அதற்காக சரி தீர்த்தம் தீட்டி அவரை கொல்வதற்கு தயாராகிறாங்க. பொறாமை எந்த அளவுக்கு மோசமானது பாருங்க. இப்ப பொறாமை ஒரு மோசமான குணம், சைத்தான குணம் இருக்கு பார்த்தீங்களா? அதுலயே ஒரு மோசமான குணம் பொறாமை குணம். அந்த சுவனத்துக்கு செல்ல வேண்டும், சிவனத்துக்குரிய சிறப்புக்குரிய அந்த மனிதனுடைய தன்மை என்ன தெரியுங்களா? பொறாமைப்பட்டதே கிடையாது. நம்மள்ட்ட அப்படி இருக்கா? சுவனத்துக்கு போனோமே, சுவனத்துக்கு போறதுல அமல் செய்யறோம், எதுக்காக பொறாமை இருக்க மாட்டா இல்லைன்னு தான் சொல்லணும். அறிவுல பார்த்தாலும் சேர்த்தா, அழகுல பார்த்தாலும் சேர்த்தா, அந்தஸ்துல பார்த்தாலும் சேர்த்தா, எவ்வளவு நெருங்கி இருந்தாலும் சேர்த்தா, அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்து அவரை உயர்வுபடுத்தியிருக்கான் என்று என்ன வரமாட்டேங்குது. அல்லாஹ் தான் தேர்ந்தெடுக்கிறான், ஏற்றத்தாழ்வு அல்லாஹ் தானே ஏற்படுத்துறான், காசு அவர் கொடுக்குறான், அல்லாஹ் தானே கொடுக்குறான். நாம் ஏன் பொறாமைப்படுவானா? எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, ஏன் சம்பாதிச்சா? ஒரு வளையல் 4 வாங்கி போட முடியாது அக்காக்கு, தங்கச்சிக்காரி பொறுங்குவோம். என்னன்னா பாருங்க, எப்படி சம்பாதிச்சு வாங்கி போட்டாரு பாருங்க. நம்மள்ட்ட இல்லையே. அவர் வீடு கட்ட முடியாது, ஒரு ரத்த பந்தத்துல வீடு கட்ட முடியாது. பாருங்க எப்படி வீடு கட்டலாம் பாருங்க. எப்படி காசு வந்துச்சு, எவ்வளவு தவறா சம்பாதிக்கிறாரா, எப்படி எல்லாம் வந்துச்சு என்ற சிந்தனை வரும். அப்ப எல்லா கோணத்திலும், அழகுல இருந்து, அறிவுல இருந்து, ஆற்றல்ல இருந்து, அதிகாரத்திலிருந்து, எல்லா நிலையிலும் ஒரு மனிதர் உயர்வாக போனாங்கன்னா என்ன பண்ணும்? சைத்தான் தவறை ஏற்படுத்துவான்.
அதை அழிக்க நினைப்பான். அப்ப நாம் என்ன முடிவு பண்ணோம் அப்படின்னா அந்த நேரத்துல நாம் சுஜாரித்துக் கொள்ள வேண்டும். பார்க்கிறோம், நம்ம கூட சேர்ந்து படிச்சவரா இருப்பாரு, இல்ல நம்ம தெரு ஆளா இருப்பாரு, அவர் நம்மளை விட உயர்வா வந்திருப்பாரு. அழகுல உயர்வு இருக்கலாம், இல்ல வசதி வாய்ப்புல திடீர்னு உயர்வு வாய்ப்பாரு. அப்ப நமக்கு பொறாமை ஏற்படும் என்றால் அந்த பொறாமையை நாம் தடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவருக்காக அல்லாஹ் துஆ செய்யணும். அது நம்மளுடைய அந்த எண்ணம் இருக்கு பத்தியா, அந்த எண்ணத்தை என்னாவது தடுக்கக்கூடிய ஒரு நிலையாக நாம் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் அவருக்கு வசதி வாய்ப்பை கொடுத்து அவர் வீடு கட்டியிருக்காரு, அல்லாஹ்வுக்காக நன்றி செலுத்தட்டும், நிறைய தான தர்மம் செய்யட்டும். எப்படி நினைக்கிறோம், நம்ம நிறைய கொடுத்துருக்கான் அல்லாஹ். நிறைய பேச்சாளராக இருக்காரு, சிறப்புக்குரியரா இருக்காரு, நல்லா பேசிட்டோம், மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கட்டும். ஒன்னும் கிட்ட கொண்டு போய் அவர்கிட்ட பேச முடியும், அவர்கிட்ட போய் பார்க்க முடியும் என்று இருந்தால் போய் பாருங்க. எந்தெல்லாம் நம்மளோட மேன்மையா இருக்காரோ அவரை போய் நீங்க சந்திங்க, அவரை பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னோட பொருளாதாரத்துல உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கான், அல்ஹம்துலில்லாஹ். நீ அல்லாஹ்வுக்கு நிறைய நன்றி செலுத்து, நிறைய தானம் தர்மம் செய். எப்ப பொறாமை வேகும் என்றால் அவருக்கு பிரார்த்தனை செய்யக்கூடியவராக, அவரை சிறப்புக்குரியவராக நாம் மாத்திரம் அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கான். நமக்கு அதான் நோக்கம். என்ன அல்லாஹ்வை நினைக்க வைக்கணும், அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு நீ பொருளாதாரத்தை செலவழிக்கணும், அல்லாஹ்வுக்கு நிறைய நன்றி செலுத்தணும் என்று நாம் உபதேசம் செய்யணும். முடிந்தால், இல்லை என்றால் துஆ செய்யணும். சைத்தான் நம்மளை விட்டு வெளியாகுமா? இப்ப நான் பார்த்து அதை பொறுமுனா ஒரு கால் புரட்சி ஏற்பட்டால் கெட்ட செயல் செய்ய சொல்லும். எப்படிலாம் காசு வந்துச்சு அப்படிங்கிற என்ன ஏற்படும், தவறான முறையில ஒரு இமேஜை ஏற்படுத்த சொல்லும், அவத பொருளாதாரத்தை அழிக்க சொல்லும், இல்லாமல் ஆக்க சொல்லும். அப்ப அந்த பொறாமை என்ற குணம் ஒரு மோசமான குணம். அந்த குணம் வந்துடவே கூடாது. இன்னும் சொல்ல போனால் என்ன பொறாமை இருக்கு பாத்தீங்களா, இன்னும் நல்லா புரியுற மாதிரி பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசதியை கொடுத்திருக்கான், அழகை கொடுத்திருக்கான், அறிவை கொடுத்திருக்கான், திறமையை கொடுத்திருக்கான், அல்லாஹ் நாடி கொடுத்திருக்கான். அதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 10 வருஷத்துல 5 வருஷத்துல 1 வருஷத்துல அல்லாஹ் அழிப்பான். நீ கொடுப்பியா? யாரை உயர்வுபடுத்துற அல்லாஹ்? நம்ம சேர்ந்து இருந்தவரு நாம் பார்க்கக்கூடிய அந்த நிலையில உள்ள மனிதர் உயர்வு பெறாரு, சிறப்புக்குரியவரா இருக்காரு, நாம் பார்க்கும் பொழுதும் சிறப்பா இருக்காரு, நாம் பொறாமைப்படுறோம்ல, அந்த சிறப்புக்குரியதை அல்லாஹ் கொடுத்தான். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுடைய ஆற்றல்ல நீங்க கை வைக்கிற மாதிரி அர்த்தம். அல்லாஹ்வுடைய ஆற்றல்ல அதிகாரம் செலுத்தவர அர்த்தம். நீங்க பொறாமைப்பட்டீங்க ஒரு மனிதரை பார்த்து அல்லாஹ் யாருக்கு நாடி அந்த விஷயத்தை சிறப்பிக்கிறானோ, அந்த அருளை அல்லாஹ் கொடுக்கிறானோ, எப்படி அல்லாஹ் கொடுக்கிறான் என கொடுக்காமல் அவனுக்கு எப்படி கொடுப்பதற்கு அவன் தகுதியானவன் என்று அல்லாஹ்விடம் நீங்கள் கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அப்ப பொறாமை என்ற குணம் எப்படி, அல்லாஹ்வுடைய ஆற்றலையே நாம் கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு நிலையாக மாறிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு அந்த மேன்மையான நிலையை ஏற்படுத்துறானோ, அந்த அருளை அல்லாஹ் கொடுக்கிறானோ, அதே அல்லாஹ் 1 வருஷம் 6 மாசத்துல ஒரு பிச்சைக்காரன் ஆக்கிறோம். ஒரு பெரிய விஷயம் இல்ல. கோடீஸ்வரன் நீங்க நினைச்சிருப்பீங்க, அல்லாஹ் தான் கொடுப்பான். 5 வருஷத்துல கொடுத்துருப்பான், 10 வருஷத்துல கொடுத்துருப்பான். கொடுப்பதற்கு தான் நம்ம நாட்கூட ஆகலாம். அல்லாஹ் அழிப்பதற்கு ஒரு செகண்ட்ல அழிச்சிருவானே, நீ கொடுக்க போறியா? அப்பயும் என்ன சிரிப்போம், அப்பயும் வேடிக்கை பார்ப்போம். நம்ம எல்லா காசு வந்தாலும் எப்படி வந்துச்சு, எப்படி முன்னேறாரு, ஏது என்று சிந்திக்கக்கூடிய நாம் ஒண்ணுமே இல்லாமல் போனாலும் ஒண்ணும் இல்லாமல் போயிடுச்சு, இந்த சந்தியில நிக்கிறாரோ, என்ன பாவம் செஞ்சாரோ, என்ன குற்றம் செய்தாரோ என்று குறை காணக்கூடிய அந்த நிலை ஏற்படும். அப்ப பொறாமை என்ற குணம் மோசமான குணம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை சிறப்பித்து சொன்னாங்க பாத்தீங்களா, அவ்வளோ சஹாபாக்கள் இருக்கும் பொழுதும் இபாதத்திலையும் வணக்கம் இரவு தொழ விட மாட்டாங்க சஹாபாக்கள்லாம். திண்ணை தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்காக தன் உயிரை தியாகம் பண்ணுவதற்கு தயாரானவங்க, அதற்காக போர் பண்ணுவதற்கு ஸ்பாட்டுக்கு போனவங்க. அந்த அளவுக்குலாம் தகுதி உள்ள சிறப்புக்குரிய அந்த மனிதர்கள்லாம் இருக்கும் பொழுது அவர்கள்லாம் விட்டு இந்த மனிதரை தேர்ந்தெடுத்து சுமணத்துக்குரியவராக அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக சொல்ல வைக்கிறான். அப்படின்னா நான் பொறாமைப்பட்டதே கிடையாது. இந்த சுமணத்துக்குரிய 3 தலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த மனிதர் என்ன சிறப்பா விட்டா பெரிய இபாதத்லாம் கிடையாது. நம்மள மேல 5 வகை தொழுவாரு, நம்மளால நோன்பு வைப்பாரு, சுன்னத்து நோன்பு வைப்பாரு, உண்மையே பேசுவாரு. நம்மள மாதிரி மனிதர் தான் அவரு. உள்ளத்துல பொறாமை குணம் இல்லை, உள்ளம் தூய்மையா இருந்துச்சு.
உள்ளம் பரிசுத்தமா இருந்துச்சு, உள்ளம் சிறப்புக்குரியா இருந்துச்சு. அல்லாஹ் யாருக்கு கொடுத்தா அதை பத்தி நான் கவலைப்பட்டு என்ன பத்தி பாக்குறேன். நான் என்ன சிறப்பித்து வச்சிருக்கான், என்ன உயர்வுபடுத்தி வச்சிருக்கான், என்ன மேன்மைப்படுத்தி வச்சிருக்கான், என்ன பத்தி நான் சிந்திக்கிறேன், அதற்கு நான் நன்றி செலுத்துறேன். மற்றவங்களை பார்த்து நான் ஏங்குவதற்கும் கால் பயிற்சி பண்ணுவதற்கும் கேள்வி செய்வதற்கும் நான் முற்படல. அந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன், பொறாமைப்பட்டதே இல்லைன்னு சொல்றாரு. அந்த மனிதரை தான் பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனத்துக்குரியவர் என்று சொல்றாங்கடா. அந்த குணம் வேண்டாம் நமக்கு, வரணுமே, அப்பதான் சூனத்துக்கு போக முடியும். தொழுவ வழக்க மட்டும் பத்தாது. இறைவனுக்கு செய்ய வேண்டியது அது, மனிதனுக்கு செய்யக்கூடிய நற்காரியங்கள் இருக்கு பதிலா நற்காரியங்கள் ஒண்ணு, கெடுதி ஒண்ணு. மனசால நினைச்ச கெடுதி தானே. அவன் வளர்ச்சியை பார்த்து அவனை பார்த்து பொறாமைப்படுறது, அவன் இல்லாம ஆகணும், அவனுக்கு ஏதாவது கெடுதி செய்யணும் என்ற தவறான எண்ணங்கள் மனிதன் மேல ஏற்படுதுல, அப்போ அதுவும் பாவம். இப்ப மனிதர் விஷயத்திலையும் நம் பொறாமை கொள்ளாமல் நாம் இருக்கும் பொழுது நாமும் சூனத்துக்கு செல்வோம் என கூறிக்கொண்டு முதல் அமர்வை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பொறாமை என்ற தலைப்புல பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அப்துல்லா இப்னு அமூர் தான் கேட்கிறாங்க, மக்களிலே சிறந்தவர் யாருன்னு கேட்கிறாங்க. மக்கள் இருக்காங்க தெரியுங்களா, மனிதர்களே சிறந்தவங்க யாரு? உன்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருப்பாங்க, நோன்பு வைப்பாங்க, ஜக்காத் கொடுப்பாங்க, இணை வைக்க மாட்டாங்க, அதே இபாதத்துல முழுகி இருப்பாங்கன்னு சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? மக்களிலே சிறந்தவர் யாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்கும் பொழுது இபாதத்தை எல்லாம் சொல்லல. யார் தெரியுமா? உண்மை பேசக்கூடிய ஒவ்வொருவரும் தூய உள்ளம் கொண்டவரும் அப்படிங்கிறாங்க. யார் சிறந்தவர்? நம்ம கேட்டா அப்படி சொல்லுவோம், சிறந்தவர் யாரு? எல்லாம் துழுவாளிப்பா, உருவம் துழுவ மாட்டான்ப்பா, உள்ள கல்பு பூரா அப்படியே அசடா இருக்கும். அவன் எப்படி கொடுக்கட்ட, இப்படி வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு, என்ன துழுவா தாடி வச்சிருப்பா, தசுமணி ஓதுவார், பள்ளியாச குரான் ஓதிக்கிட்டே இருப்பாரு, வணக்க வழிபாடெல்லாம் நம்மள உள்ள மிஞ்சி இருப்பாரு. உள்ளம் ஒண்ணு சரி இருக்காது. உள்ளம் பூரா மத்தவங்களை பத்தியே இருக்கும். எப்படி வந்துச்சு போச்சு, அவனை பத்தி புறம் பேசிக்கிட்டு அவதூறு பறக்கிட்டு என்ன, அவனை பத்தியே சிந்திக்கக்கூடிய மனிதர் தான் நம்ம பாக்குறோம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்ல சிறந்தவர் யாரு? உண்மை பேசக்கூடியவரு, தூய உள்ளம் கொண்டவர் என்று நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அந்த சாபி கேட்கிறாங்க, உண்மை பேசக்கூடியவர் என்றால் யாருன்னு எங்களுக்கு தெரியும், என்ன ஓரளவு நம்ம கணிச்சிடலாம். பேசக்கூடிய வச்சு பாப்பா, இவரு பொய்யே சொல்லுவாரு, ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாரு, எல்லா வகையிலும் விடுறாரு. உண்மை பேசினாலும் பேச்சுடைய அளவுகோலு, பேச்சுடைய தன்மை எல்லாம் பார்த்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். இவர் உண்மை மனிதர், சத்திய மனிதர், வாயு மூலமா நல்லதுதான் வரும் எப்படின்னு எங்களுக்கு தெரியுங்கிறாரு அவரு. நான் கண்டுபிடிச்சிருவோம். தூய உள்ளம் கொண்டவன்னா யாருன்னு கேட்கிறாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரோதமோ பாவமோ பொறாமையோ உள்ளத்துல இருக்காது. சுப்ஹானல்லாஹ். யாருங்க தூய உள்ளம் கொண்ட, யாரு மக்கள்ல சிறந்தவர்? நீங்களா? சிந்திச்சு பாருங்க, நானா? சிந்திச்சு பாருங்க. அந்த மாதிரி குணம் இருக்கா? பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, தெருக்காரங்க, என்ன ஊருக்காரங்க இல்ல, பொறாமை தானே பிரச்சனை. மக்கள் மனிதன் மத்தியில பிரச்சனைக்காக பொறாமை, குடும்ப மத்தியில பிரச்சனைக்காக பொறாமை, சமுதாய மத்தியில பிரச்சனை ஏற்படுறதுக்காக பொறாமை தான், ஈக்கோ பிரச்சனை தான். நீ பெரியாவது என்ன தகுதி உனக்கு? நீ எப்படி வந்த? நீனு உன்னை விட நாலு தகுதியானது, உன்னை விட நாலு ஆற்றல்ல, அறிவுல, அழகுல, வசதியில நாலு சிறப்புக்குரிய நாலு பள்ளியாச தலைவர் வரணும். எப்படி பொறாம வந்து பாருங்க. பொறாம ஒரு ஆளை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அப்ப இவரு அதிகாரத்தின் அடிப்படையில, ஆணவத்தின் அடிப்படையில, ஈகோவின் அடிப்படையில எனக்கு பொறுப்பு கிடைக்கணும். உனக்கு எப்படி வந்துச்சு? உன்னை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், உன்னை இருக்க வைக்க மாட்டேன், உன்னை இல்லாமல் ஆக்குவதற்கு எந்த விதமான கீழ்நிலைக்கும் நான் இறங்குவேன். பொறாமைதான். எல்லாம் அவரை தேர்ந்தெடுத்திருக்கான், அவருக்கு எல்லாம் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். நல்ல சிறப்பான காரியங்களை, சிறப்பான செயலை செய்யட்டும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி நினைப்போமா? நினைக்க மாட்டோம். எனக்கு வராது, அவரு எப்படி வந்துச்சு, என்னால அந்த மேன்மை, அவரு மேன்மை கம்மி இல்ல, அவரு எப்படி வந்துச்சு என்று இந்த பொறாமை மக்களை அழிக்கும். அதுக்குதான் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மக்கள்ல சிறந்தவர் யார் அப்படின்னா தூய உள்ளம், உள்ள சுத்தமா இருக்கும். தொழுகை இபாதத்து மட்டும் முக்கியம் இல்ல, சோனத்துக்கு போக முடியாது. நீங்க உள்ளம் எப்படி இருக்கும், யாரை பத்தியெல்லாம் சிந்திக்க கூடாது. சிந்திச்சா நல்லதே சிந்திக்கணும். அதுக்கு இல்ல, அவர் சிறப்பு வசதி வந்திருக்கா, எல்லாம் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கான், அவருக்கெல்லாம் அறிவை கொடுத்துருக்கான், அவர் உழைத்தாரு, சம்பாதிச்சாரு, எல்லாம் திடீர்னு எப்படியோ கொடுத்துருக்கான். அல்ல அல்ஹம்துலில்லாஹ். அவர் நிறைய தான தர்மம் செய்யட்டும், அல்ல நிறைய நன்றி செலுத்தட்டும், சிறப்புக்குரியவராக அவர் திகழ்ட்டும். நம்ம கம்மியா கொடுத்துருக்கான், நான் கம்மியா தர்மம் பண்ற, அவர்கிட்ட நிறைய கொடுத்துருக்கான், அவர் நிறைய தர்மம் பண்ணட்டும். அவர் நல்லது அவரை பத்தி நினைப்பதை தவிர நாம் கெடுதியாக நினைக்க கூடாது.
எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு என்று பொரும்பக்கூடாது, காழ்ப்புணர்ச்சி ஏற்படக்கூடாது, கைது செய்யக்கூடாது. அப்ப பொறாமை என்ற இந்த மோசமான குணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த குணம் உங்களிடம் இருந்தால் நிச்சயமாக சுவனத்திற்கு செல்ல மாட்டீங்க. எப்படி புரிஞ்சுக்கணும் நீங்க? ஒரு காலமும் மனிதர் மத்தியில தவறான எண்ணங்கள் நான் ஏற்படுத்த மாட்டேன், தவறான என்ன கெடுதி ஏற்படுத்த மாட்டேன், காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்த மாட்டேன், யாரை பத்தி பொரும்ப மாட்டேன். இல்ல, யாரை தேர்ந்தெடுத்து அந்த உயர்த்திருக்கானோ அவருக்கு அது கிடைச்சிருக்கு, இன்னையும் உயர்படுத்தியிருக்கான் என்று கீழே உள்ளவங்களை பாருங்க. உங்களுடைய உயர்வை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ் உங்களுக்கு செஞ்சிருக்க அருள் கொடையை நீ நினைத்து பார்க்க வேண்டும் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, தோற்றத்திலையும் செல்வத்திலையும் உங்களோட மேலானவர்களை கண்டால் நீங்கள் உங்களுக்கு கீழுள்ள நிலையில் உள்ளவரை பார்க்கட்டும், அல்லாஹ் செய்த அருள் கொடையை நீங்கள் நினைக்கக்கூடும் என்று சொன்னாங்கல்ல. எமக்கும் அல்லாஹ் அருள் பண்ணிருக்கான் என்று நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க படிப்புலையும் அறிவுலையும் வசதி வாய்ப்புலையும் பதவியிலையும் கீழே இருக்காங்கல்ல, அவர்களை பார்த்து நாம் ஆறுதல் கொள்வோம், தூய உள்ளமாக மன்னிப்போம் என கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாகிர் தவனால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.